ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ் டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இப்போ அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது அக்ரிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது அக்ரிடேஷன் பார்த்திங்கன்னா அப்ராடில் வந்து லோக்கல் கண்ட்ரீஸ் வந்து அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸு தான் நம்ம வந்து படித்தா தான் ஃப்யூச்சரில் வந்து என்எம்சியில் வந்து எம்சிஏயில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போது மோஸ்ட்லி அப்ராட் எம்பிபிஎஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஈவன் அக்ரிடேஷன் பிரச்சனை, லோக்கல் லைசன்ஸ் எக்ஸாம் பிரச்சனை, அதே மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து கரெக்டாக வந்து என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், எந்த கண்ட்ரி பெட்டராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸே கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ என்னோட சஜஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து 80% வந்து மோஸ்ட்லி வந்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை சூஸ் பண்ண சொல்கிறேன். சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இப்போது கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வியட்நாம் இருக்கும், ஜார்ஜியா இருக்கும், பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே டிகிரி தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும். அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓரளவு ரீசனாக பார்க்கும். ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தா நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப புவராக இருக்கும். அதே மாதிரி கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க டைஅப்பில் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அவங்க ஓன் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹோல் எம்பிபிஎஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் ஃபியூச்சரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹோல் எம்பிபிஎஸ்மே வந்துட்டு ஒரே மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு லைசன்ஸில் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார் கிரைசிஸ் இல்லாத கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் வந்து இப்போ ரஷ்யா, உக்ரைன் வார் அந்த மாதிரி உக்ரைன் கண்ட்ரிஸ் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் வந்து இப்போ யார் அட்மிஷன் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணப்போ உங்களுக்கு லைஃப் வந்து கேள்விக்குறியாயிரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வியட்நாம், ஜார்ஜியா, திமோர் லெஸ்தே இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன கண்ட்ரி. உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சேமஸ் இந்தியன் கிளைமேட் இருந்தாலும் பட் கிளினிக்கல் எக்ஸ்போஷருக்கு ரொம்ப கம்மி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுல கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக வருவீங்க. ஸோ எப்படி சார் ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுறது, அதாவது அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாமா அப்படின்னு சில ஆசிலேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மணி வந்து ப்ராப்ளம் இல்லை, அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் எந்த யூனிவர்சிட்டினாலும் ஒரு பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு மணி ப்ராப்ளம் இல்லை, நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானில் கேஎஸ்எம்ஏ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்பெஷாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அனாட்டமிக்கல் லேப் வந்து பயங்கரமாக லார்ஜஸ்ட் செகண்ட் லேப் இந்த வேர்ல்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தானில் நமங்கல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் ரெக்கனைஸ்டு உள்ள யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் உள்ள யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபஸ்ட்டு திங்ஸ் பார்த்திங்கன்னா அட்மிஷன் போகிறது எப்படி, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி சார் அட்மிஷன் போகிறது, என்ன ப்ரொசீஜர் எல்லாமே கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீட் பாஸ் பண்ணியிருக்கோம். நீட் பாஸ் பண்ணாமல் எந்த கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் சொல்லுவாங்க வித்தவுட் நீட்டில் வந்து நம்ம வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கலாம், அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்கேமு. ஸோ அப்ராடில் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் பாஸாக தான் இருக்கணும்.
செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கோர் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, +2 மார்க்ஸ் இந்த 4 இருந்தாவே ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிடலாம். ஸோ இந்த இப்போ யார் மூலியமாக வாங்கலாம்? நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, டேரெக்டாக வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வாங்கலாமா அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணி யூனிவர்சிட்டியில் வாங்குறது கஷ்டம். ஸோ ஏதாவது இப்போது நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அட்மிஷன் வேணும், ஃபர்தராக வந்து எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுங்க, நம்ம வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக என்ன ப்ரொசீஜர் அதை வந்து நாங்களே வந்து டேக் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ சில மெடிக்கல் இப்போ சில ஏஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டிஸ் வந்து சொல்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஃபேவரான யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் ஏஜென்சிக்கிட்ட மாட்டிக்காதீங்க. ஸோ ஜெனியூனான அங்கே படிக்கிறவங்க இல்லை அந்த மாதிரி ஜெனியூனாக பேசுகிறவங்க உங்களுக்கு எந்த கரெக்டாக சொல்கிறாங்களா, மெசேஜ் வந்து கன்வே பண்ணுறாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து அட்மிஷன் போட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம்? மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா கால் பண்ணேன், சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேணும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேணும், சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கணும், ஹாஸ்டலில் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் உள்ளது பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வந்து நல்ல பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்காது. ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்ல கோச்சிங்காக கொடுக்குறாங்க. ஸோ இந்தியன் ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யன் லோக்கல் ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க, டியூட்டர் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ உஸ்பெகிஸ்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டாஃப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அட்மின் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் அட்மின் எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து 100% சேஃப்டி இருக்கும், கேர்ள்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நல்லாயிருக்கும். செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிர்கிஸ்தானில் வந்து கேஎஸ்எம்ஏ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான் அது நல்லாயிருக்கும், காண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி ஒரு கால்குலேஷன் மைண்ட் செட் வந்திருப்பீங்க. ஸோ அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து நம்ம அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து யாரையுமே வந்து இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு தேவை மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கொடுங்க, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ என்னோட நாலேஜ் நான் கேதர் பண்ணுற மெசேஜஸ் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசகஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நல்லாயிருக்கும். ஸோ ரஷ்யாவில் நிறைய கண்ட்ரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம், ப்ளஸ் வந்து ரஷ்யாவில் வந்து உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கணும். ஸோ உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் வந்து ஜஸ்ட்டு லாங்குவேஜ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம பேசுகிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம், நெக்ஸ்ட் இயர் மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஜார்ஜியா, வியட்நாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கிடையாது. அங்கே வந்துட்டு அப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் நீங்கள் வந்து போயிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸு வந்து எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நான் அதை எதுவும் குறை சொல்லலை, பட்டு வந்து எம்பிபிஎஸ் படிக்க ஆப்டான கண்ட்ரி கிடையாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் திமுர் லெஸ்தே, அது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் பேஸ்டு கண்ட்ரி. இப்போ சில வந்து ஸ்டூடெண்ட் என்னோடய பையன் வந்து கிறிஸ்டியனு, ஸோ அங்கே வந்து நான் திமுர் லெஸ்தே போனால் பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரீஜனுக்காக போகிறீங்க. இப்போ நீங்கள் முஸ்லீம் கண்ட்ரி போனாலும் உங்களுக்கு முஸ்லீம் கண்ட்ரி, கிறிஸ்டின் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பீப்புள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இந்தியாவில் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ரீஜன் பிரச்சனை இருக்குது. அப்ராட் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி வந்து எனக்கு இருக்க மாதிரி தரல, இல்லை மோஸ்ட்லி 100% இல்லை. அது மாதிரி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ஷேப், உஸ்பெகிஸ்தான் சரி, கிர்கிஸ்தான் சரி, கஜகஸ்தான் சரி, கேர்ள்ஸ் வந்து 100% ஷேப் இருக்குது. இந்தியாவில் தான் வந்து இந்த ரேப் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பட்டு இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஷேப்.